பார்த்து வாங்க. வேண்டாம்பி, அந்த 3 சீட்டுக்காரனை நான் மிரட்டினதை முன்கூட்டியே முதலாளி கிட்ட சொல்லி அவர் என்ன பாக்குறதுக்கு முன்னாடி என் மேல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திட்டியே. இன்னும் ரொம்ப தூரம் போகணுமோ? இல்ல சாமி, இதோ வந்துட்டோம், தோப்புக்குள்ளதான். வா. அந்த வீடு தான் சாமி. இதாங்க ஐயா, வாங்க. ஐயா கொஞ்சம் இருங்க, ஓர் கொட்டால விளக்குமாறு இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சாமி, சுவாமிநாதன் சின்னையா தானுங்களே, தோப்பீட்டில் தாங்க இருப்பாரு, வரும்போது அவரையும் கூப்பிட்டு வந்துடுறேன். தாண்டவா, ஓ
எங்க போற? உங்களை தான் பார்க்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. என்னையா? எதுக்குடா? நம்ம ஊருக்கு ஒரு மந்திரவாதி வந்திருக்காருங்க. அப்பா அவர் நம்ம தோப்பிட்டு தான் தக்க சொல்லியிருக்காருங்க. மந்திரவாதியா? யார் அவரு? ஏதோ சக்தி உபாசகருங்களா, கண்கட்டு வித்தையெல்லாம் பண்றாருங்க. ரொம்ப பெரிய ஆளா இருப்பார் போல் இருக்குங்க. உங்களை கூட பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க. என்னையா? எதுக்கு? என்ன ஆசீர்வாதம் பண்றதுக்கா? இல்லைங்க, அவருக்கு ஏதோ வீணை வேணுமா, அப்பா அவங்களை வாங்கி தர சொல்லியிருக்காரு. வீணை வேணும்னா கடைக்கு போக சொல்லு. என்கிட்ட அனுப்பிச்சா என்ன அர்த்தம்? இல்லைங்க, அவர் வாசிக்கிறதுக்கு ஒரு பழைய வீணை வேணுமா. இந்த ஊர்ல யார் யார்கிட்ட வீணை இருக்குன்னு விசாரிச்சு அதில் ஒன்று வாங்கி தர சொல்லியிருக்காரு. சரி, இப்போ எங்க இருக்காரு? நம்ம தோப்பு வீட்டில் தாங்க. தோட்டத்து வீட்லையா? அங்கே தங்க போறாரு? அங்கே ஒரே குப்பையும் குடும்பமா இருக்கு, பழைய சாமான்லாம் வேற கிடக்கு. அதை சுத்தமான விளக்கு மாற எடுக்க தான் நம்ம போர் கோட்டாக்கு போயிட்டு இருக்கேங்க. சரி, நீ எடுத்துட்டு வா, நான் போய் பார்க்குறேன். சரிங்க. பாப்பா சுவாமிநாதா, என்ன அப்படி பார்க்குறேன்? நான் எப்படி உன் பேரை கண்டுபிடிச்சேன்னு ஆச்சரியமா இருக்கா? அதில் என்ன ஆச்சரியம் இருக்கு? நீங்கள் என்ன தானே கூப்பிட்டு அமிச்சிங்க? இந்த செயின் வாட்சு மோதிரம்லாம் போட்டிருக்கேன். இந்த வீட்டுக்குள்ளே கிடுகிடுன்னு வரேன். அதனால் இங்கே எனக்கு ஏதோ உரிமை இருக்குது. நான் தான் சாமிநாதனாக இருக்கணும்னு கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அது இல்லை, இந்த வீடு திடீர்னு எப்படி இவ்வளோ சுத்தமாச்சுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ கூடு விட்டு கூடு பாயிரா, தண்ணி மேலேயே நடக்கிறா, ஆகாயத்துல சஞ்சாரம் பண்றா. சாதாரண வீடு 5 நிமிஷத்தை சுத்தம் பண்றதா பெரிய விஷயம். அம்பாள் அருள் இருந்தா எதையும் சாதிக்கலாம். நீங்க என்ன சித்தரா? அவள்லாம் பெரியவா. நான் ஒரு சக்தி உபாசகன். தோடிபுரம் அம்மன் சன்னதியில ஒரு மண்டல வீணை வாசிக்கிறதா நேர்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு தான் உன்னண்ட தாண்டவன் சொன்னான். உங்களுக்கு ஏதோ வாசிக்கிறதுக்கு பழைய வீணை வேணுமாமே? போமா ஈஸ்வரி. இப்போவா? சாமி, இருட்ட போகுது. இந்த ஊரில் விளக்கு வச்சுட்டா குண்டூசி கூட கொடுக்க மாட்டாங்க. காலையில் வரேன். கொஞ்சம் இருப்பேன். வேணாம். ஏன்பா, உனக்கு சாமி நம்பிக்கைலாம் கிடையாதா? சாமி நம்பிக்கைலாம் இருக்கு. குங்குமம் வச்சுக்க மாட்டேன். பொம்பளைங்க வச்சுக்கிறது விபூதி தான். ஈஸ்வரி. இது என்ன கையில்? ஒன்றும் இல்லை, பூச்சி கடிச்சிருச்சு. எந்த பூச்சி? காலே இல்லாமல் ஒரு 6 அடி நீளத்துக்கு இருக்குமே, அந்த பூச்சியா? ரொம்ப வலிக்கிறதோ? கொஞ்சம். கொண்ட. வலி போயிடுதாப்பா? அப்போ நாளைக்கு காத்தால ஒரு 8:30 மணிக்கு வந்துடும். நான் குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு தயாரா இருக்கேன்.
வாப்பா பொறுப்புலாமா? செத்தது என்ன சாமி இது? வெறும் நெத்தியோட இருக்க அம்பாள் குங்குமம் தானே, அவளை தேடி போறோம். உனக்கு வழிகாட்டியா இருக்கட்டும். அவளை தேடிட்டு போருமா? வீணை தானே கேட்டீங்க? அவதான் வீணை தான் நமக்கு புரியாதுப்பா. பலே 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 பலே. சாமிநாதா வாப்பா, எங்கே இவ்வளவு தூரம்? நான் சொல்றா வித்வானை பார்க்கணும், இருக்காரா? கூப்பிட்றேன், உள்ள இருக்காரு. மிஸ்ரோன்னு சொல்லுவா. தெரியுங்க. வாப்பா சுவாமிநாதா, ஏது இவ்வளோ தூரம்? உங்களை பார்க்கத்தான். எப்படி இருக்கீங்க? கோடீஸ்வரம் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏய் தெரிங்கோ, யாரு? இவர் ஒரு சக்தி உபாசகர், பெரிய வீண வித்வானா. பேரு? நமஸ்காரம், என் பேர் நரசிம்ம பாரதி. நான் பெரிய வீண வித்வான்லாம் ஒன்றும் இல்லை. இந்த அம்பாளுக்கு பேர்ல ஏதோ கொஞ்சம் வாசிச்சுட்டு இருக்கேன். தன்னடக்கத்தோட பேசுறீங்களே, பெரியவா நிக்கிறேன், உட்காருங்கோ. தர்மா தர்மா. எதுக்கு மாமியை கூப்பிடுறீங்க? காப்பி எல்லாம் எதுவும் வேண்டாம். உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன உதவி ஆகணும். என்ன தர்மா? 3 காஃபி நன்னா சூடா போட்டு உன் கையால் எடுத்துட்டு வந்து கொடு. பெரியவா காஃபி சாப்பிட்டு. லேசா அவ போடுற காஃபினா நல்லாவே இருக்கும். உள்ள வேப்பம்பூ ரசம் வச்சிருக்கலாம். அடடே, எப்படி கண்டுபிடிச்சேன்? வாசனை கூட வரலையே. நேக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூர்மை அதிகம். தெருமுக்கில் வரைச்சே வாசம் பிடிச்சிட்டேன். சரி போய் எடுத்துட்டு வா. சித்த இருங்க, எடுத்துட்டு வரேன். சொல்லுப்பா சுவாமிநாதா, என்ன செய்யணும்? இவருக்கு ஒரு பழைய வீணை வேணுமா? பழைய வீணை தான் வேணுமா? இல்லை சாமி. தோடிபுரம் கோயில்ல ஒரு மண்டலம் வீணை வாசிக்கிறதா நான் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன். புது வீணைனா அது பழகி திருத்தம் பண்ணணும். பழசுனா ஸ்ருதி சுத்தமா ஷட்ஜமம் பஞ்சமம் எல்லாம் சரியா பேசும் இல்லையா? எங்காத்துலயும் ஒரு வீணை இருக்கு, 3 தலைமுறையா வச்சுட்டு இருக்கோம். ஆனா விற்கிறதா இல்லை. 3 தலைமுறையா வச்சுட்டு இருக்கடாத. நான் அதை கொஞ்சம் பார்க்கலாமா? பேஷா பார்க்கலாம், ஆனா சொல்லிட்டேன் விற்கிறதா இல்லை. விற்கிறது இருக்கட்டும் சுவாமி, முதல்ல கண்ணில் காட்டுங்க. பரன் மேல இருக்கு, ஏறி தான் பார்க்கணும். வாங்க போய் பார்ப்போம். உட்காருங்க, காஃபி குடுறீ. காஃபி சாப்பிட்டு பார்க்கலாம். காப்பி எல்லாம் அப்புறம் சாப்பிட முடியாதா? முதல்ல வீணையை காட்டுங்க, வாங்க. மரனுக்கு வழி எங்க வச்சிருக்க? சமையல் உள்ள போனா
தாயே, இது நீயா இருக்கணும். ஓம் சக்தி, ஓம் சக்தி. வீணையை பார்த்தேடா, எப்படி இருக்க? எங்க அம்மா வாசிச்சுட்டு இருந்ததே அவன் ஞாபகார்த்தமா அப்படியே வச்சுட்டு இருக்கேன். அவன் ஞாபகார்த்தமா அப்பப்போ யாராவது அதை வாசிச்சா நல்லா இருக்கும். ஏன் சாமி, வீணை பிடிச்சிருக்கா? வீணையை விற்கிறதா இல்லை நான் சொல்லிட்டேனோ இல்லையோ? இல்லை வேண்டாம், அதை பத்திரமா நீங்களே வச்சுங்க. இப்போ இதே மாதிரி பழைய வீணை இந்த கிராமத்தில் வேற யாத்திரை இருக்குமா? அதாவது ஒரு 200-300 வருஷம் முன்னாடி உள்ளது சொல்கிறேன். அவ்வளவு பழசான வீணையா? ராவுத்தராத்துல ஒரு 100-150 வருஷத்து பழைய வீணை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ராவுத்தராத்லையா? யார் அவர்? ஏன் வித்வா, ராவுத்தர் வீட்டில் வீணை எல்லாம் இருக்குமா? ஒரு முஸ்லீம் இதெல்லாம் வச்சிருப்பாரா? அப்படி சொல்லாதப்பா. பார்க்க போனா நரம்பு சம்பந்தப்பட்ட வாத்தியம் வாசிக்கிறதுல அவ தான் எக்ஸ்பர்ட். இப்போ கூட வடக்க இந்த சரோடு, சித்தாறு, வீணை இதெல்லாம் அதிகமா அவ தான் வாசிக்கிறா. ராவுத்தர் வீடு எங்க இருக்கு? சுவாமிநாதா, ராவுத்தராத்துக்கு அழைச்சுன்னு போப்பா. வாங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். காப்பி ஆறிடுத்து சுட வச்சு. இல்ல பரவாயில்ல, நான் அப்புறம் வரேன். இன்னும் நான் வரேன். வாங்க பாப்பா. குழந்தை உன் பேர் என்னம்மா? ஆண்டாள். சூடி கொடுத்தவளா? உன் தலையில பூவியே காணுமே. பொம்பளை குழந்தை பூ இல்லாம இருக்கலாமோ? சுவாமிநாதா, பாப்பா வந்து ராவுத்தர் வீட்டை காட்டு. என்ன, யார் இவர்? தெரியலையேடி.